குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நஞ்சு மருத்துவம் அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னோடது பிவிஎம் சித்தா அகாடமி, என்னுடைய காண்டாக்ட் நம்பர். இதில் முக்கியமான கொஸ்டின்ஸ்னால் மாண்டாரை உயிர்க்கும் மருந்து, தம் உறவை மீண்டும் மருந்துதல், பிளவுப்பட்ட உரம்பை ஒட்ட வைத்தல், இது 3 தெளிவாக படிச்சுக்கோங்க. ஏன்னா சஞ்சீவி கர்ணி, சாதாரண கர்ணி, சந்தான கர்ணி அப்படின்னு திருப்பி கேட்பாங்க. அடுத்து நஞ்சு சட்டம், அபாய மருந்து சட்டம், இது 2 ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரசத்தில் விக்கல் கண்டிப்பாக யாருமே ஞாபகம் வச்சுக்க மாட்டோம். மற்றதெல்லாம் ஞாபகம் வச்சுப்போம், வாயில் அச்சரம் வருது, சிறங்கு வருது, செம்புடை வருதுன்ட்டு. இந்த விக்கல் அப்படிங்கிறத தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. முச்சங்க நிலை, அதோடைய நஞ்சு முறிவில், மிதிப்பாகல் சாறு, அவிரிவேர் பட்டை, துளசி வேர், இதெல்லாமே படிச்சிருவீங்க. அடுத்து சுரைக்கருப்பு, எருக்கம் கொப்பளை குடிநீர், இதை பார்த்துக்கோங்க. வீர நஞ்சில் ரொம்ப முக்கியமானது பனங்கள், தென்னங்கள், இதோட நெய்ச்சட்டி கீரை சாறு, இது பார்த்துக்கோங்க. பூரநஞ்சில் அவரிப்பேர் வேர் பட்டையோட அளவு, சுண்டை அளவு, இது ரொம்ப முக்கியம். அடுத்து லிங்க நஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருத்தி பூ போல காணும், வாயில் கெட்ட கல் போலவும், காடி தண்ணீர் போலவும் காணும். இதெல்லாம் இதோட சிம்டம்ஸ். முறிவு அப்படின்னா சாரிக்காய், வாய்மிளகு, செம்பருத்தி வேர்பட்டை, ஏலம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அதோட மண்டலம் எவ்வளோ நாள் சாப்பிடணும், அதுதான் அதில் முக்கியமான கொஸ்டின்ஸு. கந்தகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்கும். இது அந்த மஞ்சள் கலர் அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா கந்தகமும் மஞ்சள் கலர், அதை வச்சு நீங்கள் படிச்சிடலாம். அதோட முறிவு அப்படிங்கிறது தாமரை வித்து இளநீர். விக்கலுக்கு நம்ம என்ன கொடுப்போம்? தாமரை வித்து, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தாளத்துக்கு ரொம்ப முக்கியது தலையில் மயிர்முனை சிவப்பு கொழுந்து, அதை மறந்துடாதீங்க. இதில் முக்கியமானது முறிவில் கரியுப்பு, சித்திர மூல வேர்பட்டை. சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா சித்திர மூல வேர்பட்டையோட என்ன உப்பு போடுறீங்கன்னு கேட்பாங்க, கரி உப்பு. இதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கணும்.